பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த வீடியோவில் சேஞ்ச்னா மோட்டிவ்ஸ் அண்ட் டிசையர்ஸ், நம்முடைய நோக்கங்கள் மற்றும் ஆசைகளில் ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தீமோத்தேயு யங்ஸ்டரா இருக்கிறதுனால உன் இளமையை குறித்து அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்றாரு அப்படின்னா பயன்படுத்துறார். ஆனா நிறைய நேரத்துல பெரியவங்களா இருக்கிறவங்க ஓகே இது யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இருக்கிற வார்த்தை, நம்ம என்ன இளைஞர்களா அப்படின்னு இந்த வார்த்தையை இக்னோர் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனா அப்படி பார்க்காமல் பொதுவாக இது எல்லா வயதை உடையவர்களுக்கும் ரிமைண்டரா ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்கிற வார்த்தையாக நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த காலை நேரத்துல சேஞ்ச் இன் ஆர் திங்கிங், ஆட்டிடியூட், ஸ்பீச் அண்ட் கண்டக்ட், நம்முடைய சிந்தை, நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பேச்சு மற்றும் நம்முடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு தெரிந்த விதத்தில் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். அப்போ நம்மளுடைய மனம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளுடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, அதுக்கப்புறமா நம்மளுடைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய நடத்தை, பிஹேவியர், இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த மனம். அப்போ நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஓவராலா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலை நேரத்துல நம்முடைய சிந்தையின் தரம் எப்படி இருக்கிறது, how is our standard of thinking அப்படிங்கிறத நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஒரு 3 விதமான சிந்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நம்பர் 1, நம்மளுடைய சிந்தை இன்னும் கீழானவைகளை, லோலி திங்ஸை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தை இன்னும் பழைய சிந்தையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2வது, நம்முடைய சிந்தை எப்பவுமே அவநம்பிக்கையான சிந்தனைகள் தான் நம்முடைய மனதில் தோன்றுது அப்படின்னா நம்ம இன்னும் பழைய சிந்தையுடைய நபர்களா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். 3வது, எப்பவுமே எதிர்மறையான சிந்தை மட்டும் நம்முடைய எண்ணங்களில் தோன்றுகிறது அப்படின்னா நம்ம இன்னும் பழைய சிந்தை அந்த அமைப்பிலே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 விதமான சிந்தனைகள். முதலாவது லோலி தாட்ஸ், 2வது பெசிமிஸ்டிக் அண்ட் 3rd ஒன் நெகட்டிவ். இந்த 3மே இருந்தா நம்ம இன்னும் பழைய மனுஷனா தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய சிந்தையில ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். ஸோ என்ன பண்றப்போ நம்முடைய சிந்தை, நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தையில மாற்றம் வரும் அப்படின்னு வேகமா ஒரு சில காரியத்தை நான் சொல்றேன். ஸோ இந்த ஆண்டுல இருந்து, இந்த புதிய வருஷத்துல இருந்து சோர்ந்து போகாமல், லேசினஸ்க்கு இடம் கொடுக்காம, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம உற்சாகத்தோடு செயல்பட நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஸோ லெட் அஸ் பி enthusiastic in whatever we do. என்ன பண்ணாலுமே அதுல ஒரு உற்சாகத்தோடு செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். 2வது, let us not be a procrastinator. காரியத்தை தள்ளி போடுகிற நபராக நீங்களும் நானும் இல்லாமல் அதை உடனே செயல்படுத்துகிற நபராக மாற வேண்டும். 3வது, let us not be alone planners and talkers. வெறும் திட்டத்தை தீட்டுபவர்களாய், பேசுகிறவர்களாய் அல்ல, அதை செயல்படுத்துகிறவர்களாய், இம்ப்ளிமெண்ட் பண்ற நபர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். 4வது, நம்முடைய குணாதிசயத்துல ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்மளுடைய குணாதிசயத்துல ஃபியர் இருக்கலாம், ப்ரைட் இருக்கலாம், பிட்டர்னஸ் இருக்கலாம், பயம் இருக்கலாம், பெருமை இருக்கலாம், கசப்பு இருக்கலாம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலிருந்து மாற வேண்டும். இந்த மனப்பான்மை அல்லது இந்த பிஹேவியர், இந்த நடத்தையிலிருந்து ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். எனவே எல்லா சோர்வுகளை கழிந்து போட்டு உற்சாகமுடைய நபர்களாய் நாம் மாற அர்ப்பணிப்போம். காரியத்தை தள்ளி போடுகிறவர்களாய் அல்ல, உடனடியாக செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். வெறும் பேசுகிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாம் மாற அர்ப்பணிப்போம். நம்முடைய பயம், நம்முடைய பெருமை, கசப்பு, இந்த தன்மைகள் எல்லாம் மாற நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய மனம் இந்த புதிதாக அனுபவத்திற்குள்ளாக வரும்போது நாம் மறுரூபம் அடைவோம். தேவன் எதிர்பார்க்கிற அந்த மாற்றத்துக்குள் நீங்களும் நானும் வர அது உதவியாக இருக்கும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை எல்லாம் ஒரு விசுவாசிகளுக்கு ஏற்றவைகளாக இந்த ஆண்டு இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீண்ட ஆண்டுகள் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன சின்ன விஷயத்த நிறைய நேரத்தில் நம்ம கண்டுக்காம விட்டு இருக்கலாம். எனவே இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து இந்த வார்த்தையை சிந்திங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.